போன எபிசோட்ல வந்து ஹீரோ லீயை காப்பாத்திட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான். அதுல இருந்து அப்படியே நம்ம பாக்கி எபிசோட பார்ப்போம். அதுக்கடுத்து எல்லாருமே ஒரு இடத்துல தான் இருக்காங்க. இவருக்கு நம்ம சரியான நேரத்துல மருந்து கொடுத்தாகணும். ஏற்கனவே புது காயங்களும் பழைய காயங்களுமே நிறைய இருக்கு இவருக்கு. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ஹீரோக்குமே அங்க சுத்தமா புரியல. நாங்க சுத்தம் பண்றவங்களா இருந்தாலுமே எங்களுக்கும் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. சரி நம்ம அப்புறமா பாப்போம்னு லீயுமே கிளம்புறாரு. தம்பி இதுல இருக்க மருந்தெல்லாம் நீ மறந்துடாத. எல்லா நம்மளும் அவரை பொறுத்துதான் இருக்கு பாத்துக்க. மாஸ்டர் பாய் உதவி பண்ணதுக்கு அங்க ஹீரோமே நன்றி சொல்றான். லீ வந்ததுக்கு அடுத்து அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த தண்டர் டீம்னால அதை கையாள முடியாது. இறைச்சிகளை நீ தரமா போயிட்டனா நான் தான் அப்புறமா உன் தலைவர் இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து கிங்காங் பிரிவை சேர்ந்ததுடா. அந்த மாஸ்டர் பாயுமே அங்கதான் இருக்கான். நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. கிங்காங் பிரிவு தானே. நீ சொல்ற அந்த ரே அணி வந்து என் பழைய நண்பன மாதிரி தான் இருக்கு. இவனோட பேர் வந்து சன்னு. அதுக்கடுத்து லீ இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த பிளட் ஷேடோ குரூப் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் எல்லாருமே. அவருக்கு அந்த மாதிரி ஆனதை நினைச்சவங்க லீயுமே கொஞ்சம் கவலைப்படுறாரு. இங்க பாருங்கடா நான் கொஞ்சம் தனியா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் எல்லாரும் இங்க வெளில போனீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நினைச்சு லீயுமே அங்க கவலைதான் படுறாரு. அதுக்கடுத்து வேற ஒரு சீனை காட்டுறாங்க. மாஸ்டர் வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நீ கேக்குற மாதிரி தடை செய்யப்பட்ட இடத்துல ஒரு விதி மலர் இருக்கு. அது மூலியமா நம்ம உயிரை காப்பாத்த கண்டிப்பா முடியும். அதை வச்சு நம்மளால லீயோட உடம்ப சரியாக்கிட முடியுமா? தம்பி நீ அதை கண்டுபிடிச்சானா அவரை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த விதி மலரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அந்த மலர் வந்து இப்ப தடை செய்யப்பட்ட பகுதியில தான் இருக்கு. அதை தேடிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. யாருமே திருப்பி வந்தது கிடையாது. அங்க ஏகப்பட்டதை எடுத்து ஹீரோவுமே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கடுத்து மாஸ்டரோட இடத்த காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து டிங்கு. மாஸ்டர் பாயோட ஸ்டூடெண்ட் தான் இந்த பொண்ணு. இவனோட பேர் வந்து ஷென்னு. இவனுமே மாஸ்டர் பாயோட ஸ்டூடெண்ட் தான். தலைவனுமே மாஸ்டர் அங்க எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். தம்பி நீ எதுக்காக அங்கேயே நிக்கிற உள்ளவா? அவர்கிட்ட அங்க ஹீரோவுமே மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு ஹீரோட மூஞ்ச பார்த்து கொஞ்சம் மிரண்டுட்டு, மாஸ்டர் நீங்க சொன்ன செடி இதுவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அது கிடையாதுன்னு அவருமே அங்க சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஹீரோ ஏகப்பட்டதை எடுத்துட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளா. அவ்வளவு சீக்கிரத்துல அது ஹீரோக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஹீரோ வந்து பதுங்கி இருக்கிறத அவர் திருப்பியுமே கண்டுபிடிச்சிட்டாரு. மாஸ்டர் அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டா அது எல்லாத்துக்குமே ஹீரோ இங்க பதில் சொல்றான். மாஸ்டர் இன்னுமே 2 3 கேள்வி கேட்கிறாரு. ஹீரோமே அவனுக்கு தெரிஞ்ச எல்லா பதிலுமே அங்க சொல்லிட்டான். மாஸ்டர் அப்படியே ஒரு சீனை நினைச்சு பாக்குறாரு. மாஸ்டர் இந்த முகாம்ல ஒரு பையன் இருக்கான். கண்டிப்பா அவன் ஒரு நல்ல பொருள் தான். அவனுக்கு நானுமே ஒரு அடையாளத்தை கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். தம்பி நீ மக்களை காப்பாத்த நினைக்கிறதான் அந்த விதி மலரை பத்தி நீங்க நம்பி இருக்க முடியாது. அவர் வந்து ஹீரோவை கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்க சொல்றாரு. ஒரு மாசம் கழிச்சுதான் இந்த சீனே நடக்குது. மாஸ்டர் நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து லீயை தான் காட்டுறாங்க. நீ எப்படி இப்ப மாஸ்டருக்கு மரியாதை செலுத்த போற? சரி இதை எடுத்துக்கடா. எதுக்காக அப்படியே நிக்கிற? இது பத்தலையா? இங்க பாரு அந்த மாஸ்டர் ரொம்ப உன்னதமானவரு. கண்டிப்பா உனக்கு எல்லா மருத்துவத்தை பத்தியும் சொல்லி தருவாரு. அவருக்கு நீ மறக்காம முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்க. நீ இனிமேல் அடுத்து அங்க நல்லா படிக்கிற வேலையை பாரு. இந்த மாதிரி 2 வச்சிருக்கான் மாஸ்டருக்கு கொடுக்க ஏதாச்சும் ஒண்ணு. மாஸ்டருமே அவன் கையில வச்சிருந்தது ஏதோ ஒண்ணு எடுத்து குடிக்கிறாரு. அதுக்கடுத்து ஏகப்பட்ட நாட்களுமே கடந்து போயிட்டு அதுக்கடுத்து ஹீரோ வந்து அவங்க எல்லாருக்கும் அங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரான். ஹீரோ செஞ்ச சாப்பாடை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே அங்க அள்ளு விட்டுட்டு வாயில வச்சு கூட அதை சாப்பிடவே முடியல அவங்க யாராலையும். அதுக்கடுத்து ஹீரோ வந்து ஸ்கூல்ல தான் இருக்கான். எதுக்காக அவன் மூஞ்சி எப்ப பார்த்தாலும் அழுக்காவே இருக்கு? சரி காட்டு நான் தொடச்சு விடுறேன் காட்டு. அந்த பொண்ணு அவன் முகத்தை அங்க சுத்தம் பண்ணி விட்டுட்டு, நீ இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ஹீரோமே அங்க வந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டான். இந்த இக்கட்டான காலத்துல சுத்தம் படுத்த எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கடுத்து பல நாட்களுமே அப்படியே ஓடி போயிட்டு ஹீரோ வந்து அங்க நிறைய மருத்துவ செடிகள் எடுக்கிறான். அது எல்லாத்தையுமே ஒரு கடையில போய் வித்துட்டான். அதுக்கடுத்து அப்புறமா ஹீரோ ஸ்கூலுக்கு தான் வந்து பாக்குறான். அங்க யாருமே சுத்தமா இல்ல. அவங்களாம் எங்க போனாங்கன்னு தான் ஹீரோ அங்க தேடி பாக்குறான். மாஸ்டருமே அங்க ஹீரோக்காக ஏதோ வச்சுட்டு போயிருக்காரு. அது என்னதுன்னு ஹீரோவுமே எடுத்து படிக்கிறாங்க. மாஸ்டருக்கு வந்து ஹீரோ தடை செய்யப்பட்ட இடத்துல இருந்ததுமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோவை அவரால் இங்க இருந்து கூட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோக்குமே சொந்தமான விதிகள் இருக்கான். மாஸ்டர் அங்க ஹீரோவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. தம்பி நீ உயிரோட இருந்தா நம்ம திருப்பி கண்டிப்பா பார்க்கலாம். மாஸ்டரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அவ்வளவு சீக்கிரத்துல நான் செத்துலாம் போயிட மாட்டேன். கண்டிப்பா உங்களை பார்ப்பேன். லீ வந்து அங்க ஹீரோக்காக காத்திருக்காரு. சரி வா மணி ஆயிட்டு நம்ம போய் வீட்டுல சாப்பிடுவோம். ஆனா அந்த வெள்ளை மாத்திரைகளுமே இந்த காசுமே ஓரளவுக்கு சமம்தான்டா. நல்லா நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் பாத்துக்க. எதிர்காலத்துல நான் வந்து மாஸ்டர் பாய்க்கு கண்டிப்பா வச்சு செஞ்சாகணும். அதுக்கடுத்து நான் சாங்டாகு நகரத்துல ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன். அந்த இடத்துல ஏகப்பட்ட செடிகளை நடலான்னு இருக்கேன்டா. அதோட அங்க ஒரு நாயையும் வளர்க்கலாம். நீ பாக்குறது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்க கத்துக்க. லீ நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நான் அந்த விதி மலரை சீக்கிரமா கைவிடுற மாதிரி கிடையாது. மாஸ்டர் போனதுக்கு அடுத்ததுல இருந்து நானுமே அந்த விதி மலரை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஷேடோவனால இப்ப கண்ட்ரோல் வேற பண்ண முடியுது. அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே அங்க ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சுட்டு அவன் வேற நேரம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள பூந்துட்டான். அதுக்கடுத்து அந்த இடத்த சுத்தி ஒரு ஷீல்டுமே உருவாயிட்டு அதுங்களால சுத்தமா அது உள்ளே வர முடியல. சரி அவனுமே அது என்ன மாதிரி இடம்னு போய் பாக்குறான். அப்படி என்னதான் இருக்குன்னு அவனுமே அங்க சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ உடம்புக்குள்ள அங்க ஏகப்பட்ட எனர்ஜி வேற உள்ள போக ஆரம்பிக்குது. யாரோ பேசுறதுமே அங்க ஹீரோக்கு கேக்குது ஏதோ கத்திய பத்தி. எவனோ ஒருத்தன் வெளில இருந்து அந்த பேரியரை வேற உடைக்க பாக்குறான். அது உடைய போறது அங்க ஹீரோக்குமே தெரிஞ்சுட்டு தாவ மண்டபம் பலாயிரம் ஆண்டுகள் பழமையானது. இந்த இடத்துக்குள்ள டீமன்ஸ் இந்த பேய்களுக்கு எல்லாம் வர தகுதி கிடையாது. என்னைய தைரியமா எதிர்க்க பாக்குறீங்களா? ஹீரோ நின்றுட்டு இருக்க இடம்லாம் அங்க உடைய ஆரம்பிச்சுட்டு பட்டுன்னு அந்த மான்ஸ்டர் வேற அதை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு
எவ்வளவு தைரியம் தான் உள்ள உங்க ரத்தத்தை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப நீங்க தலை தெரிச்சு ஓட போறது இல்லாம நீங்க எல்லாரும் அப்படியே தூசி மாதிரி போக போறீங்க. இப்ப சைகான் கோவிலோட பாதுகாவலர் தான் இவரு. நீங்க எல்லாருமே சாகடிக்க வேண்டிய ஆட்கள் தான். ஈரவால அவன் கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கையில ஏதோ ஒரு ஸ்வாட் வேற வருது. அந்த ஸ்வாட வச்சு அங்க ஒரு பயங்கரமான தாக்குதலுமே நடக்குது. அந்த மான்ஸ்டர் எல்லாமே அங்க மொத்தமா அழிஞ்சு போயிட்டு, வந்த கூட்டம் எல்லாமே அங்க மொத்தமா சாம்பலா போயிட்டு, அந்த வாள் அதுக்கு அடுத்து மறைஞ்சு போயிட்டு, அந்த கத்தி கண்டிப்பா எதை வேணாலும் காலி பண்ணிடும். நம்ம இதை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சாகணும். அதுக்கடுத்து அந்த இடம் வந்து பழைய மாதிரி மாறிட்டு, அவன் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட சக்தி வேற போற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தா ஹீரோ 4வது லெவலுமே போயிட்டான். ஹீரோ உடம்புல அங்க ஏகப்பட்ட சக்திகள் போகுது. அதெல்லாம் உள்ள போனதுக்கு அடுத்து அவனுமே 5வது லெவல் போயிட்டான். அதுக்கடுத்து அங்க ஹீரோக்கு ஏதோ ஒரு கல் வேற கிடைக்குது. அதை பத்தி அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால அவனும் அதை எடுத்து வச்சுக்கிட்டான். எவனோ ஒருத்தன் அந்த இடத்துக்கு வேற வரான். யாருன்னு பார்த்தா அது இவனா இருக்கு. ஏதோ ஒரு டோக்கனை தான் இவன் ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். இதை வச்சு உன்னால பக்கத்து நகரத்துக்கு போக முடியும். ஒரு சோதனை வேற இருக்கு. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்க வந்து அவனுமே சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கடுத்து ஹீரோமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஹீரோக்கு முன்னாடி அங்க யாரோ நிக்கிறாங்க வேற. வெளிப்புறத்தை சேர்ந்த ஒரு பிரிவு தான் இவங்க. ஒரு பொண்ணு வேற அதுல இருந்து இறங்கி வருது. இவளை பார்த்தவொன்னே அங்க ஹீரோக்குமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, என்னை அழைச்சிட்டு போறதுக்கு என்னோட பிரதருமே வந்துட்டான். உன்னை பாக்குறதுக்கே எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க சோகமா இருக்கும்போது ஒரு மிட்டாய் சாப்பிடலான்னு. சரி அதான் நானும் உனக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். அவ கொடுத்தது ஹீரோமே வாங்கிக்கிட்டான். நீ வேற கொடுத்துருக்க. நானுமே உனக்கு ஏதாச்சும் தரேன் இரு. இந்த கல்லை நீ வச்சுக்க. உன்கிட்ட இருக்க எல்லா தழும்புமே இந்த கல்லு மறைச்சிரும். அந்த பொண்ணு அதுக்கு அடுத்து போக ஆரம்பிச்சுட்டு, அந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி ஹீரோ இங்க இருந்து வெளில என் கூட வரியான்னு கேக்குது. இப்போதைக்கு என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாதுன்னு ஹீரோமே சொல்லிட்டான். அந்த பொண்ணுமே கொஞ்சம் சோகத்தோட தான் போகுது. எனக்குமே ஒரு அழகான வீடு இருக்கு. என்னோட பேர் வேணா தெரியாம இருக்கலாம். அந்த வீடு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கும். அவருக்கு வயசு அதிகமா இருந்தாலுமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இருக்கிறனால தான் எனக்கு திருப்பி போறதுக்கு ஒரு வீடாச்சும் இருக்கு. நானும் என்னோட வீட்டுக்கு இப்ப வந்துட்டேன். என்ன சொல்லப்போனா ரொம்ப பெருசா இருக்காது அவ்வளவுதான். எனக்கான அது ஒரு அழகான வீடு தான். அங்க இருக்கிறத பார்த்தோன்னா அங்க ஹீரோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுட்டு, ஹீரோ வந்திருக்கான்னு நினைச்சு லீயுமே அங்க கதவை திறக்கிறாரு. யார் வந்திருக்காங்கன்னு அவருமே அங்க பாக்குறாரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. லீயோட வீடு வந்து அங்க தரமட்டமா உடைஞ்சு போய் கிடக்கு. அவங்கள பார்த்த லீக்குமே கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள போய் பாக்குறான் யாராச்சும் இருக்கானுங்களான்னு. அங்க எவனுமே சொல்ல போனா இல்ல. யார் வராங்கன்னு ஹீரோ அதுக்கு எடுத்து போய் பாக்குறான். என்ன நடந்ததுன்னு ஹீரோவுமே அவங்க கிட்ட கேக்குறான். தம்பி நம்ம தலைவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குடா. அந்த புறா அணின்னு ஒரு அணி இருக்கு. தலைவர் ஒரு வாட்டி குடி போதையில என்கிட்ட சொன்னாரு. அவரோட வருங்கால மனைவி அவனு தாண்டா சாகடிச்சிருக்கானோ. அதுக்கடுத்து தலைவருமே போய் அவங்கள பழி தீர்த்துட்டாருடா. லீய போட்டு அங்க சரமாரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. தலைவரை போட்டு அவன் ரொம்ப பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து அங்க லீக்குமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, ஹீரோ வேற அங்க சரியான கோபத்துல இருக்கான். இந்த பிரச்சனைல முகாம் தலைவருமே உள்ள இருக்காரு. அங்க ஹீரோவெல்லாம் மொத்தமா ஏகப்பட்ட பேர் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. அவன் வந்ததை வந்து ஹீரோ கவனிச்சுட்டான். தலைவன் அந்த இடத்துல பட்டு சண்டையில இறங்கிட்டான். இந்த பயலுக்கு அங்க சரியான அடி ஒண்ணு விழுந்துட்டு ஹீரோவை தாக்குறதுக்கு இவனுமே ஆர்டர் கொடுத்துட்டான். தலைவன் எல்லாருமே அந்த இடத்துல அவங்கள போட்டு பிரிச்சு எடுத்துட்டான். ஹீரோவை பார்த்து இவனுமே இப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வரதை பார்த்து இது எல்லாத்துக்குமே சன்னு தான் காரணம்னு அவன் வேற அங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்த விதத்துக்கு அவனோட கதையை மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனையுமே காட்டுறாங்க. அந்த சன்னு பையன் தான் அந்த பொண்ணு சாகடிச்சிருக்கான். லீய போட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான். வாழ்க்கை நீ ரொம்ப தான் நம்பிக்கிட்டு இருக்க. நீ அப்ப என்ன சாகடிச்சப்ப நான் இப்ப ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி திருப்பி வந்துட்டேன்டா. நான் மெதுவா தான் இப்ப கணக்கு போட்டிருக்கேன். நானும் கொஞ்ச நாளா கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியாம. அதுவும் ஏதோ ஒரு பையனை கூட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கியாம. கண்டிப்பா நான் அவனை ஒதுக்க மாட்டேன். இரவை போட்டு தள்ளுறதுக்கு அங்க ஒரு படையே வந்திருக்கு. அந்த சன் வந்து லீயோட உடம்புல 2 பூச்சி வர அனுப்பி விட்டுட்டான். லீயால அங்க முடியாம அவருமே கத்திக்கிட்டு இருக்காரு. உன் உயிருக்காக நீனும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட கெஞ்ச போற. வந்தவன் எல்லாருமே அங்க ஹீரோ பிரிச்சு எடுத்துட்டான். தக்காளி மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும் கழுத்துலயும். அதுக்கான செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சன் வந்து லீய போட்டு அங்க ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஹீரோ எல்லாரும் கழுத்துலயும் விட்டு பதம் பார்த்துட்டான் அந்த இடத்துல. பாதி பேர் மொத்தமா அங்க கதையை முடிச்சு விட்டுட்டான். இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்கானோ ஹீரோ அடிக்கிறதுக்கு. வந்தவன் எல்லாருமே ஹீரோ அங்க போட்டு தள்ளிட்டான். அந்த சன்னோட ஆளுமே இங்க வந்திருக்கானோ. வாங்கடா சண்டை போடணும்னு அங்க ஹீரோ வேற அவங்கள கூப்பிடுறான். அதுக்கடுத்து அந்த முகாம் தலைவரை தான் காட்டுறாங்க. அந்த பையனை சீக்கிரமா கொண்டுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹீரோ கூட சமதியா அடியை வாங்கி வசமா மாட்டிக்கிட்டான். ஹீரோ அவனோட கதையை அங்கேயே முடிச்சு விட்டுட்டான். அடுத்தது நீதான்டா. இந்த பையன் கொஞ்சம் நக்கலா பேசிட்டு சண்டையில இறங்கிட்டான். சண்டை காட்சிகள் பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த பையன் ஹீரோட வயிற்றுலயே கத்தி எடுத்து சொருவிட்டான். ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளுற வெறியோட இருக்கான் அந்த இடத்துல. அந்த பையன் வந்து ஹீரோ கூட தப்பிக்கலான்னு தான் பாக்குறான். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அவன் காதை பிச்சு அப்படியே வெளில எடுத்துட்டான். ஹீரோ அவனோட கதையுமே அங்க முடிச்சு விட்டுட்டான். தலைவனுக்கு அடிப்பட்ட காயங்கள் எல்லாமே அந்த கல்லுனால சரியாகிட்டு ஹீரோ வந்து இப்ப லீய தேடிக்கிட்டு தான் போறான். இன்னைக்கு உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா தான் இருக்க போகுது. ஏற்கனவே உன்னை ஏகப்பட்ட மக்களை வந்து கடத்தி வச்சிருக்கானோ. தலைவன் வந்து அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டான். முகாம் தலைவனுக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு இவன் பக்கத்துல இருந்த எல்லார் கதையுமே ஹீரோ முடிச்சு விட்டுட்டான். தலைவனுமே அங்க சரியான கோபத்தோட தான் வரான். லீ அப்படி இருக்கிறத ஹீரோ பார்த்தவனா அவனுக்கு மனசுலாம் ஒரு மாதிரியா பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹீரோட மனசே அந்த இடத்துல சுத்தமா உடஞ்சு போயிட்டு அங்க அவன் ஒரு சரியான கோபத்துல இருக்கான்.
அவங்க எல்லாரையும் அங்க போட்டு தட்டுறதுக்கு ஹீரோவுமே அங்க முடிவு எடுத்துட்டான். அந்த முகாம் தலைவருக்கும் ஹீரோக்குமே அங்க சின்னதா சண்டை நடக்குது. உன நான் இப்ப மண்ணு கடியில அனுப்ப போறேன். நம்ம முதல்ல தலைவரை தான் காப்பாத்தி ஆகணும். அவன் உடம்புல ஹீரோவுமே விஷத்தை அனுப்பிட்டான். அந்த முகாம் தலைவர் வந்து வாயில மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டான். சன்னை வந்து அங்க ஹீரோ ஷேடோவால தாக்குறான். அவன் ஹீரோ கிட்ட அங்க ஒரு தரமான அடியை வாங்கிட்டான். அதுக்கடுத்து ஹீரோ வந்து லீ அங்க காப்பாத்திட்டான். அவர் உடம்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வெறும் காயங்களா தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து அங்க ஹீரோட மனசு சுத்தமா உடஞ்சு போயிட்டு, திருப்பி நீ வந்துட்டியா? அவர் இப்படி இருக்கிறத பார்த்தோன்னா அங்க ஹீரோவால சுத்தமா பேசக்கூட முடியல. அவங்க 2 பேரும் வந்து இங்க இருந்து லீ அழைச்சிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தலைவன் அங்க ஒரு வாட்டி நினைச்சு பாக்குறான். ஹீரோ வந்து இப்ப சரியான கோவத்துல இருக்கான். அவனோட ஷேடோ வந்து அங்க ஹீரோ எடுத்துக்கிட்டான். சன்னு சண்டை போடுறதுக்காக ஏதோ டீமன் எல்லாம் வெளில எடுத்துட்டு வரான். தலைவன் வந்து அங்க ஒரு கொலை வெறியோட இருக்கான். இப்ப ஹீரோக்கு முன்னாடி ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சன்னோட அட்டாக்லாம் அப்படியே தூசி மாதிரி போயிட்டு ஹீரோ கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனுமே பேரியர் எல்லாம் அங்க போடுறான். ஹீரோ போட்டு அடியானே அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உடச்சிக்கிட்டு ஹீரோ வந்து ஒரே அடி வச்சு விட்டுட்டான். சன்னு வந்து இப்ப ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். தலைவன் திருப்பியுமே ஒரு சரியான அடியை வச்சு விட்டுட்டான். தண்டர் டீம் இங்க இருந்து எப்பயோ தப்பிச்சுட்டு நீ தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. தலைவன் வந்து அங்க சரியான கோவத்துல அடிச்சு அவன் மூஞ்சிக்கு பேத்து எடுத்துட்டான். லீயோடதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஹீரோ நினைச்சு பாக்குறாங்க. அவன் மூஞ்சில இன்னும் மானகனியமா போட்டு குத்திக்கிட்டே இருக்கான் ஹீரோ. நீ தான் இப்ப என் கையில சாக போற. தன்னோட கதையை அங்க ஹீரோ மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். ஹீரோ இன்னுமே பாக்குறதுக்கு ரொம்ப கோவத்தோட தான் இருக்கான். அந்த முகாம் தலைவனுமே அந்த பாய்சன்ல இருந்து தப்பிச்சுட்டான். தம்பி நம்ம இந்த பிரச்சனை இங்கே முடிச்சுப்போம். ஏன்னா நீ இனிமே உன் கேப்டனை காப்பாத்திட்ட. வேற இவனுமே இங்க செத்து போயிட்டான். இதுக்கு மேல எதுக்கு நம்ம சாகர வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இதை நீ இதோட விடலன்னு வச்சுக்கான். என்னோட கோல்டன் வஜ்ரா வாரியர் ப்ரீ வந்து உன்னை சும்மா விடாது. என் மேல கை வச்சுனா நீ போரே ஆரம்பிச்ச மாதிரி மாறிடும் பாத்துக்க. ஹீரோக்கு இப்பதான் ஒரு மொழிப்பே தெளிவா வருது. இதான் நேரம் அந்த பையன் ஹீரோவை அடிக்கிறதுக்கு போயிட்டான். யார் மேல கை வைக்க வரேன்னு அவனோட கழுத்தையே அறுத்து போட்டுட்டான். அதுக்கடுத்து அவனோட வயிற்ற பிறந்துகிட்டு ஏதோ ஒண்ணு வெளில வருது. 3 தலை கொண்ட அரக்கனா மாறிட்டான். நேரம் அவன் ஹீரோவை அடிக்கிறதுக்கு தான் போறான். இவன் வேற பாக்குறதுக்கு ஒரு கொலவெறியோட இருக்கான். ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து பவர்ஃபுல்லான ஒரு சக்தி எல்லாம் வேற வெளில வருது. ஹீரோவோட கையில அந்த வாளோட சக்தி வேற வருது. பாதுகாவலரோட சக்தி கூட இப்ப ஹீரோ கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த சக்தி எல்லாமே அப்படியே ஒன்னா சேர்ந்து அவன் கைக்கு தான் வருது. அந்த பயிலுமே ஹீரோ அடிக்கிறதுக்கு வந்துட்டான். ஹீரோ வந்து அவனுக்கு கையாலே ஒரு வெட்ட போட்டு விட்டுட்டான். அவனோட உடம்பு அப்படியே வெடிச்சு போயிட்டு அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு ஹீரோமே வெளில வந்துட்டான். அவன் பின்னாடி அங்க அடைச்சு வச்சிருந்த மக்களுமே வெளில வந்துட்டாங்க. ஹீரோ வந்து அதுக்கடுத்து லீயை தான் பார்க்க போறான். அந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரோட பிரிவு வந்து கண்டிப்பா நம்மள சும்மா விடாது. இதுக்கு மேல நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது. தம்பி அதுக்கடுத்து நம்ம எந்த இடத்துக்கு போறது? இங்க பாரு அவனுக்கு இதுக்கடுத்து என்னதான் தேடுவானோ. நீங்க 2 பேரும் வேற எங்கேயாச்சும் போயிடுங்க. நான் கேப்டனை பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து நானும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவேன் எங்கேயாச்சும். சின்ன பொண்ணு வந்து அங்க ஹீரோக்கு தண்ணி தருது குடிக்க. அந்த பொண்ணு கொடுத்தது ஹீரோமே வாங்கிக்கிட்டான். தம்பி நீ இதுக்கடுத்து உன்னை பத்திரமா பாத்துக்க. நம்ம எப்ப இதுக்கடுத்து பாப்போம்னு தெரியாது. அதுக்கடுத்து ஹீரோமே அங்க வந்து கிளம்பி போயிட்டான். பாரு அந்த பையனோட பேர் கூட நமக்கு இன்னும் என்னன்னு தெரியல. இங்க பாரு அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் நம்ம திருப்பி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அதுக்கடுத்து தலைவன் வந்து கேப்டன் எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்பதான் சத்தம்னா நான் ஒரு கனவு கண்டேன். அதுல அவளையும் உன்னையும் தான் பார்த்தேன். நீ கூட சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியான பையனா இருந்த. ஸ்கூலுக்குமே நீ நல்லா போயிட்டு வந்துகிட்டு இருக்க. கேப்டனோட உயிர் சக்தி வந்து சுத்தமா போயிட்டு அந்த கல்லு கூட எனக்கு சுத்தமா இப்ப உதவி பண்ண மாட்டுது. அதுக்கடுத்து ஹீரோ வந்து அவர் அழைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். டே தம்பி உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு மது இருக்கா? அவருக்காக ஹீரோமே அதை கொடுக்குறான். இங்க பாரு இந்த சாவை பத்திலாம் நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். உன் பக்கத்துலதான் யாருமே உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பாரு இந்த வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்டா. நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? உன் வாழ்க்கை இன்னும் ரொம்ப பெருசுடா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணி ஆகணும். இந்த உலகத்தை நீ கண்டிப்பா மேல போய் பார்த்தாகணும்டா. அங்க பாருடா அவனை அழைச்சிட்டு போறதுக்கு வந்துட்டா பாரு. எனக்கு வேற வயசு வேற ரொம்ப அதிகமாயிட்டு. நான் அப்பயும் அவளுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நாங்க பிரிய மாட்டோம்னு. என்னைக்குமே நாங்க பிரிஞ்சதே கிடையாது. கேப்டன் வந்து அதுக்கடுத்து இறந்து போயிட்டாரு. கேப்டன் வந்து அதுக்கடுத்து ஹீரோ மண்ணுல போச்சுட்டான். அவரை நினைச்சுதான் ஹீரோ ரொம்ப கவலையோட இருக்கான். ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்த்து அங்க அழுதுகிட்டு இருக்கான். அவர் எப்பயுமே வச்சிருக்க பொருளை தான் எடுத்து பாக்குறான் ஹீரோ. ஹீரோ எங்க பார்த்தாலுமே அவனுக்கு வந்து கேப்டன் அங்க நிக்கிற மாதிரி தான் தெரியுது. தலைவனோட மனசு வந்து அங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டு அவரை நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கான் ரொம்ப. அந்த பொண்ணு கொடுத்த முட்டாயை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். லீய தவிர அவனுக்கு பெருசா வேற யாருமே கிடையாது. கண்ணுல இருந்து தண்ணி வேற தார தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு. கேப்டன் நீங்க எப்பயாச்சும் கடைசியா நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம்.